சுவானகம் மக்களே. ஸோ நம்மளா எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா நம்ம நடிப்பு கிறுக்கன் வினோத் அவர்கள் மேல பயங்கரமான கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுட்டு இருக்காரு. வேற ஒன்றும் இல்லை சார், இவர் ரொம்ப சீப்பா நடந்துக்கிறார் சார். இந்த வினோத் சார் வந்து ரொம்ப சீப்பா நடந்துக்கிறாரு. என்ன நைட்டு தூங்க விட மாட்டேங்காரு, நைட் எழுப்பி விட்டுறாரு, நைட் என்ன போட்டு ரொம்ப தொல்லை பண்றாரு சார்ன்னு சொல்லிட்டு பயங்கரமான கம்ப்ளைண்ட் வைக்கிறாரு. அப்படியானே உங்களை தூங்கவில்லையானே, அது வேற ஒன்றும் இல்லைண்ணே, நம்ம விடுற கொரட்டை அப்படி. ஆமாம், அந்த அளவுக்கு விட்டுட்டு இருக்கோம். கொரட்டை விட்டா பக்கத்தில் ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்வாங்க. பட் நீங்க சொல்லலாம் ப்ரோ கொரட்டை கொஞ்சம் நார்மல் தானே ப்ரோ, அது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொரட்டை நார்மல் தான். இந்த கொரட்டை எனக்கு தெரிஞ்ச நார்மல் மாதிரி தெரியல, அந்த அளவுக்கு சவுண்டா இருக்குது. நேத்து கூட ஒரு வீடியோ பார்த்தேன். நேத்து சனிக்கிழமை தானே, வீட்டுக்குள்ள எதுவுமே இருக்காது, எல்லாருமே ஜாலியாக வெளியே படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்படி எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாம் அந்த பால்கனியில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு சவுண்டு மட்டும் ஓ ஓ ஓ அப்படின்னு கேட்க, யாருன்னு பார்த்தா நம்ம தண்ணி பழம். அதான் நம்ம தண்ணி பழம் வெளியே கிடந்து கொரட்டையை விட்டுட்டு இருக்குது. அந்த அளவுக்கு பயங்கர சவுண்டா இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு அது டிஸ்டர்ப் ஆக தான் செய்யும். ஓகேவா, அந்த மாதிரி வினோத்துக்கு டிஸ்டர்ப் ஆகி நிறைய நேரங்கள நைட்டு போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காப்ல. ஆனால் பேசுற விதம்னு ஒன்று இருக்குல்ல, ரொம்ப சீப்பா நடந்துக்கிறாரு. நைட்டு என்ன ரொம்ப ஒரு மாதிரி இது பண்றாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை ரொம்ப கடத்துறாரு. தண்ணி பழத்துக்கு தலகணம் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. நீங்க எவ்வளவு பேர் ஏத்துப்பீங்கலாம் தெரியாது, அதுதான் உண்மை. நைட் வந்து என்ன எழுப்பி விட்டுறாரு, எழுப்பி விட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம தண்ணி சொல்றாப்ல. பூமர் மாதிரி பேசாதனே, ஒரு வீட்டுக்குள்ள இருக்கீங்க, அங்க ஃபன் பண்ணதானே போயிருக்கீங்க, மக்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணதானே போயிருக்கீங்க. ஏதோ அந்த நைட் உங்களை எழுப்பி அப்பப்போ அது பண்ற மட்டும் தான் மக்களுக்கு கொஞ்சம் ஃபன்னா இருக்கு. மற்றபடி காலைல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அங்க வீட்டுக்குள்ள ஒரு ஃபன்னும் இருக்காது. நேத்து நைட்டா முந்தானத்து நைட்டா கூட ஒரு ஃபன் இருந்துச்சு. அவர் நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. யார் நம்ம தண்ணி போலாம் வினோத் அவர்கள் இருக்கிறது ஐயோ பேட்டியப்பா அப்படின்ற மாதிரி கடந்து அழுது ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருந்தாரு. அது உண்மையாக ஃபன்னா இருந்துச்சு. அந்த மாதிரி வினோத் தான் அங்கங்க சின்ன ஃபன் பண்ணிட்டு இருக்காப்ல. பட் எனக்கு இங்க விஜேஎஸ் அவர்கள் மேல சின்ன ஒரு மன வருத்தம்னு சொல்லலாம். என்னன்னா, அந்த இடத்துல தண்ணி பழம் என்ன சொல்றாருன்னா, சார் இவர் வந்து என்ன வச்சு ஃபேமஸ் ஆக ட்ரை பண்றாரு, என்ன இந்த மாதிரி பண்ணி ஃபேமஸ் ஆக ட்ரை பண்றாரு, ரொம்ப சீப்பா நடந்துக்கிறாரு வினோத் சார்ன்னு சொல்லிட்டு தண்ணி பழம் கம்ப்ளைண்ட் வைக்காரு. அதுக்கு நம்ம விஜேஎஸ் என்ன சொல்றாருன்னா, திவாகர் இந்த வீட்டில் ஃபன்னா சிரிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு யாரும் அதிகமாக அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க, இப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேண்ணே, எல்லாம் ஓகே. இவர் வந்து நார்மலாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே பயங்கரமாக அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து வச்சு இப்போ தண்ணி பழத்துக்கு சப்போர்ட்டாக பேசுறீங்க. நேத்துக்கான எபிசோடு கூட பார்த்துருப்பீங்க, நேத்துக்கான லைவ் கூட பார்த்துருப்பீங்க. நேத்துக்கான லைவ் பார்த்தவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். வினோத்தை பார்த்து தண்ணி பழம் எவ்வளவு வார்த்தைகள் கடத்துறா தெரியுமா? இப்போ ஒரு பொரிக்கான் சொட்டில சோத்தை போட்டு திங்குற தப்பாப்பா, பொரிக்கான் சொட்டில சாப்பாடை போட்டு கிண்டி சாப்பிட்றது தப்பா? தப்பு கிடையாது. ஓகே, அது சாதாரணமாக எல்லாரும் பண்ற விஷயம் தான். பட் அந்த விஷயத்தை வினோத் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு வினோத்தை பார்த்து எச்சசோருன்னு சொல்றாரு. யாரு? இந்த தண்ணி பழம் வினோத்தை பார்த்து எச்சசோரு, நீலாம் ஒரு ஆளே கிடையாது, நீலாம் என்கிட்ட நின்று பேச தகுதியே கிடையாது, உன் மூஞ்ச கண்ணாடியில பாரு காக்கா மாதிரி இருக்க, நீலாம் என் செருப்பு கூட லாக்கி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது நல்ல வார்த்தைகளான? இது நல்ல வார்த்தைகளா? இது ஒருத்தர் அட்வான்டேஜ் எடுத்து பேசுறதா இல்லை எப்படி? இதை நாங்க எப்படி எடுத்துக்கணும்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப பயாஸ்டா போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. முக்கியமா இந்த தண்ணி பழத்தை பல இடங்கள்ல காப்பாத்திட்டு இருக்காங்க. அது ரொம்ப தப்பா எனக்கு ஃபீல் ஆகுது. பல இடங்கள்ல, நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சில இடம் கிடையாது, பல இடங்கள்ல. இதுக்கு முன்னாடி ஆக்சுவலா இந்த வீட்டுல ஒரு பிரச்சனை ஆயிருக்குது. அந்த பிரச்சனை இவங்க லைவ்லயே காமிக்கல, பேசியிருப்போம், கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்துல இருந்து தண்ணி பழத்தை காப்பாத்துறாங்க. ஏன் இன்னைக்கு கூட வீட்டுக்குள்ள எல்லா பெண்கள்கிட்ட கேட்பாங்க பாதுகாப்பா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ விஜய் பார்வதி ஒரு விஷயத்த சொல்ல வருவாங்க. பட் விஜய் பார்வதியை சொல்ல விடாம பாதுகாப்பா இருக்கீங்களா இல்லையா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டக்குன்னு ஃபோர்ஸ் பண்ணி ஆமா பாதுகாப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வச்சிருக்காங்க. ஸோ இந்த தண்ணி பழத்தை பயங்கரமா காப்பாத்துறாங்கன்னு தெரியுது. இப்போ இது மட்டும் கரெக்டா ப்ரோ? எச்எஸ்ஓரி என் காலில் போட்டிருக்க செருப்புக்கு லாக்கி இல்ல, உன் மூஞ்ச பாத்தியா காக்கா மாதிரி இருக்க, உன் மூஞ்ச போய் பாரு அப்படி, இதெல்லாம் என்ன வார்த்தைகள்? எச்எஸ்ஓருன்னு சொல்றதுக்கு இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு சொல்லுங்க? எச்எஸ்ஓருன்னு சொல்றதுக்கு இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ரொம்ப கேவலமான வேலையை தானே பார்க்காரு. இதை தட்டி கேட்கீங்களா? இதை தட்டி கேட்கல. அவர் ஃபன் தானே பண்றாரு. ஃபன் எது சீரியஸ் எதுன்னு முதல்ல சொல்லி கொடுங்க. ஓகேவா? ஹோஸ்டா நீங்க என்ன பண்ணலாம், பேசாம தண்ணி பழத்துக்கு போய் கிளாஸ் எடுங்க. ஃபன் எது சீரியஸ் எதுன்னு சொல்லி கொடுங்க. ஏன்னா இவர் மட்டும் பெண்கள்கிட்ட அப்படியே உரசிட்டு சுத்திட்டு அப்படியே முடி எடுத்து மோந்து பார்த்துட்டு உடம்பு ஃபுல்லா மோந்து பார்த்துட்டு மணக்குதா அப்படின்ட்டு அதை யாரா போய் சொன்னா நான் ஃபன்னுக்கு தானே பண்ணேன்னு சொல்றாரு. அது ஃபன்னுனா அப்ப இவரு சும்மா ஜாலியா அவரை வச்சு கிண்டல் பண்றதும் ஃபன்னு தான். ஓகேவா? அது உங்களுக்கு ஃபன்னுனா இதுவும் ஃபன்னு தான். வீட்டுக்குள்ள சபரி ஒரு நாள் கூட்டு சொன்னார், வீட்டுக்குள்ள 2-3 பெண்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாங்க, நீ பார்த்து இருந்துக்கோனே, தப்புனே, உன் பேர் கெட்டு போயிடுனே, ஒழுங்கா புரிஞ்சு நடந்துக்கோனே சொல்லும்போது இவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஃபன்னுக்கு பண்றேன்னு சொன்னார். அவங்க ஃபன்னா எடுத்துக்கிறாங்க, அதனால நான் ஃபன்னுக்கு பண்றேன்னு சொன்னார். அது உங்களுக்கு ஃபன்னா? அது உங்களுக்கு ஃபன்னா சொல்லுங்க? அது உங்களுக்கு ஃபன்னா? ஃபன் கிடையாது இல்ல. அப்படி நீங்க அதை ஃபன்னு விட்டுட்டீங்கன்னா இதையும் ஃபன்னு விட்டுருங்க. இல்ல அது ரொம்ப சீரியஸான விஷயம், பயங்கரமான சீரியஸான விஷயம்னா அதை எடுத்து பேசிட்டு இவர் நார்மலா கிண்டல் பண்ற விஷயத்தையும் வந்து எடுத்து பேசுங்க. கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. ரொம்ப பயாஸ்டா போயிட்டு இருக்கு ப்ரோ.
ரொம்ப 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 பயாஸ்டா போயிட்டு இருக்குது, ரொம்ப மட்டமா போயிட்டு இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் கவனிச்ச வரதுக்கு திவாகர் என்னதான் வார்த்தை விட்டாலும் வினோத் ஒரு செகண்ட் கூட எங்கேயும் வார்த்தை விட மாட்டேங்காரு. நான் கவனிச்ச வரதுக்கு வினோத் எங்கேயுமே ஒரு செகண்ட் கூட வார்த்தை விட மாட்டேங்காரு. அவர் நேத்து கூட சும்மா ஏதோ வாயில வந்து மியூசிக் போட்டுட்டு இருப்பாரு, ஒரு மாதிரி டப் டப்புன்னு வாயில வந்து தட்டி மியூசிக் போட்டுட்டு இருப்பாரு. அதுக்கு தண்ணி போல எந்திரிச்சிருந்து ஒரு மாதிரி என்ன உனக்குலாம் இதே கிடையாது, வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கியா பிளா பிளா பிளான்னு கத்திட்டு இருப்பாரு. அப்பவும் வினோத் அவர்கள் எதுவுமே சொல்லாம என்ன பண்ணுவார் தெரியுமா, நீ என்னையா பண்ணிட்டு இருக்க, அந்த வீட்டுக்குள்ள நடிப்பறக்கன்னு வந்துருந்துட்டு எதோ பண்ணிட்டு இருக்க, நான் வேற ஒரு மெலடி பாட்டு மாதிரி ஒன்று பாட்டிட்டு இருக்கேன், அதுக்கு வந்து இப்படி இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன், எவனா அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவானாயா, என்னையா நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபன் தான் பண்ணுவார். அது ஒரு ஃபன், வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே சிரிப்பாங்க. அதை கூட ஏத்துக்க முடியாம கண்ட கண்ட வார்த்தையை விட்டுட்டு இருக்காரு. அப்ப நீங்க இவரை என்ன பண்ணுவீங்க, இவரை நீங்க என்ன சொல்லலான்னு இருக்கீங்க, எதுவுமே சொல்ல மாட்டீங்கல்ல, இவரை நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்கல்ல. இவர் இந்த வீட்டுக்குள்ள என்ன வேணா பண்ணலாம், யாரை வேணா எப்படி வேணா என்ன வேணா பேசலாம், பட் இவரை விட்டுருவீங்க. ஆப்போசிட்ல யாராவது ஒருத்தர் ஏதாவது சின்னதா பேசிட்டா மட்டும் திவாகர்ட்ட நீங்க அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாதுப்பா, அவர் பேசிட்டு இருக்காரு நல்லா சிரிக்கிறாரு சொல்லிட்டு நீங்க அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முட்டு கொடுப்பீங்களா? ரொம்ப மட்டமா போகுது ப்ரோ, ரொம்ப மட்டமா போகுது. இந்த மாதிரி ஆளை சோக்குல விட்டதே தப்பு. நீங்க நினைக்கலாம் எதுக்கு ப்ரோ இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா லாஸ்ட் வீக்கும் அதுக்கு முந்தின வாரமோ நான் வந்து நம்ம மக்கள் கிட்ட ஒன்று சொன்னேன், நீங்க இவ்வளவு ஓட்டுகள் தண்ணி பழத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க ஒரு தண்ணி பழத்தை வைக்கேன்னு சொல்லிட்டு. எங்க இருந்து ஓட்டுகளை பறக்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல, 2.5 லட்சம் ஓட்டுகளோ 2.25 லட்சம் ஓட்டுகளை எடுத்துட்டாங்க. அதனால வைக்கணும், அது ஒரு நான் ஒன்று சொல்லியிருந்தேன், அதனால வச்சிருக்கேன். இப்போ வெட்டி தின்னுருவேன், கவலைப்படாங்க, இப்போ வெட்டி தின்னுருவேன். ஏன்னா அப்படிதான் இருக்கு எனக்கு, தண்ணி பழத்தை அப்படி பொழக்கணும் போல இருக்கு காய்ஸ். இதை சொன்னேன் சரியா. ஸோ மொத்தத்தில் தண்ணி பழத்துக்கு பயங்கரமாக சப்போர்ட் கொடுக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அதாவது இன்னைக்கான எபிசோடுக்கு அப்புறம் இன்னும் தலை விரிச்சு போட்டு ஆடுவார். ஏன்னா வீட்டுக்குள்ள பெண்களின் பாதுகாவலன் வேற சொல்லிட்டாங்களா. ஆமாம், எல்லாருமே சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லியாச்சு. அப்போ பெண்களின் பாதுகாவலர் சொல்லி பட்டத்தை கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தலை விரிச்சு போட்டு இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக ஆடுவார். ஒன்றும் சொல்றதுக்கு ப்ரோ, இந்த மாதிரி ஆட்களை தூக்கி கொண்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம தான் சொல்லணும். இதில் உன்ன கேமரா முன்னாடி வந்து நடிப்பு கிறுக்கன் பேசுகிறேன், தமிழ்நாட்டு மக்களே எனக்கு ஆதரவாக கொடுங்க இருக்காரு. யாரும் புரிய வைக்க முடியாது, போயிட்டு நீ பண்றது தப்பு, இந்த மாதிரி நீ பண்றது எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு யாராலையும் புரிய வைக்க முடியாது. ஏன்னா யார் சொன்னாலும் ஆப்போசிட்ல நீ தான் தப்புன்னு சொல்லி நிற்பார். ஓகேவா, பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு வரப்போற வாரங்கள் இவரை கண்டுக்காம விடணும் ப்ரோ. அதை வீட்டுக்குள்ள உள்ளவங்க எல்லாருமே இவரை கண்டுக்காம விட்டுட்டா இவர் பாட்டுக்கு அந்த அரமெண்டல் மாதிரி ஏதாச்சும் இந்த கேமராவை பிடிச்சிக்கிட்டு அந்த பக்கம் எங்கேயா சுத்திட்டே இருப்பார், பெருசா லைவ்ல வரமாட்டார், அப்படி காணாம போயிடுவார். பட் நம்ம மக்கள் என்ன பண்றாங்கன்னா இவரை எடுத்து பேசி கூட்டு வச்சு ஏதாவது பேசி இந்த மாதிரி இதில் கலந்துக்கிட்டே இருக்கனால அப்பப்போ சண்டை வருது. இந்த மாதிரி விஷயங்கள்னாலே அவருக்கு ஓட்டுகள் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்துக்கிட்டா வரப்போகிற வாரம்லாம் தண்ணி போல எங்கே இருக்காருன்னு தெரியாமல் காணாமல் போயிடுவார். பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, வினோத் அவர்கள் எண்ணெய் காய்ச்சோம் திவாகரை வந்து இப்படி மட்டம் தட்டி பேசணும்னு சொல்லி பேசியிருக்காரா, மட்டம் தட்டி பேசணும், கலாய்க்கணும், அடித்து உடைக்கணும்னு சொல்லி பேசியிருக்காரா? இல்லை, அப்படி பேசினா கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பேசினே, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மேட்டரில் கூட இந்த நாமினேஷன் ஃபீபாஸ் சுபிக்ஷா வந்து பாருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அன்றைக்கு நைட்டு ஒரு சண்டை போயிருக்கும். அந்த சண்டையில் திவாகருக்கும் விஜய் பாருக்கும் ஒரு மாதிரி கிளாஷ் ஆகிட்டு திவாகர் எந்திரிச்சு வீட்டுக்குள்ள வருவார். அப்போ வரும்போது கூட நம்ம வினோத் அவர்கள் ஒரு வார்த்தையை விடுவார், மரத்துக்கு சேலையை கட்டினா கூட உத்து பாப்ப போல அப்படின்னு ஒரு வார்த்தையை விடுவார். இந்த வார்த்தை அவர் காதில் நல்லாவே விழுந்திருக்கும். பட் இருந்தாலும் வாண்டடா அந்த வார்த்தையை சுபிக்ஷாக்கு சாரி கட்டினான்னு சொல்லிட்டு அதை அப்படி கத்தி ஒரு தடவைக்கு ஒரு 100 தடவை இந்த வீடு ஃபுல்லா சொல்லி பிரச்சனை உண்டு பண்ணியிருப்பாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த பிரச்சனை அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா அவர் சொன்னது மரத்துக்கு சேலை கட்டினாதான் சொல்ல வந்தார். ஆனா இவரு சுபிக்ஷாக்குன்னு மாத்தினார். இந்த மாதிரி தான் இந்த வீட்டுக்குள்ள அவருக்கு ஆப்போசிட்ல யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாலும் பிரச்சனை. இப்போ இவரை பாடி ஷேமிங் பண்ணா தப்புன்னு சொல்றாரு ப்ரோ, இவரை பாடி ஷேமிங் பண்ணா தப்பு, இவரை வந்து மார்க் பண்ணா தப்பு எல்லாம் சொல்றாருல. அப்ப இவர் மட்டும் அடுத்தால பார்த்து எச்சசோறு ஒன்னத்துக்கு ஆகாதவன், இவெல்லாம் வேஸ்ட் பீஸு, இவெல்லாம் காரி துப்பணும், இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, என் கால் செருப்புக்கு லாக்கி ஆவானா, ஆளை பார்த்தே நல்லா கறிக்கட்ட மாதிரி இருக்கான், இந்த மாதிரி சொல்றது கரெக்டா? அப்போ அவரை பாடி ஷேமிங் பண்ணா தப்புனா இவர் அடுத்தால பற்றி சொல்றதும் தப்பு தானே. இப்போ வினோத்தை பற்றி சொல்ற அளவுக்கு இவர் என்ன அவ்வளோ அப்படி தக்கன்னு மின்னிட்டு இருக்காரா வீட்டில்? சாரி நான் இப்படி சொல்றதுக்கு. பட் இருந்தாலும் நான் கேட்குறேன், கண்ணாடியை பாரு காக்கா மாதிரி இருக்குன்னா இவர் என்ன கண்ணாடியை பார்த்தா என்ன மாங்குயில் பூங்குயிலா தெரியும்? அப்படியா தெரியும்? இல்லை, மொத்தத்தில் தண்ணி பழத்தை பயங்கரமாக இவங்க சேவ் பண்ணுறாங்க. இது உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பார்க்கலாம்.